Hi everyone, welcome to In Easy Learn. So today we are going to discuss about the topic expert system and general model of computer assisted medical decision CMD ன்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டாபிக்மே இன் யூனிட் 4 கம்ப்யூட்டர் அசிஸ்டட் மெடிக்கல் டெசிஷன் மேக்கிங்ல இருக்கு. ஸோ we are going to see that. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அண்ட் சிஎம்டி. ஸோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் லைக் இன்டெலிஜென்ட் சஜஷன், டயக்னோசிஸ் ப்ராசஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இதுக்கு எல்லாமே டாக்டர்ஸ்க்கு வந்து கைடிங் மெத்தடாலஜியாக இருக்குது வென் த கேசஸ் ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நத்திங் பட் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும் ஃபார் அ ஹியூமன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட். லைக் இட் யூசஸ் ஸோ ரீசனிங் லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கெல்லாம் என்ன டிசீஸ் வந்து இருக்கும், இல்லை லைக் ஓவர் த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஜென்ரலைஸ்டு இந்த சிம்டம்ஸ்க்கு இந்த டிசீஸ் தான் அப்படின்னு சொல்லி ரீசனிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனிங் எப்படி ஒரு டாக்டர் திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டமும் வந்துட்டு இட் வில் திங்க். ஸோ இட் யூசஸ் சம் ரூல்ஸ், லாஜிக் அண்ட் நாலேஜ் டு அனலைஸ் த பேஷண்ட் டேட்டா அண்ட் ஹெல்ப் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து சில சிம்டம்ஸ் சொல்கிறாங்க லைக் ஃபீவர், கஃப் இருக்குது, ஃபேட்டிகாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த சிம்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட் சிஸ்டமில் என்டர் பண்ணக்கப்புறம் சிஸ்டம் வந்து சஜஸ்ட் பண்ணும். லைக் வந்து இந்த பேஷண்ட்க்கு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா ஃப்ளூ இருக்கலாம், இல்லை கோவிட்-19, நியூமோனியா, இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து சிபிசி பிளட் கவுண்ட் டெஸ்ட்டும் செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தால் வந்துட்டு வாட் இஸ் த டிசீஸ்னு கன்ஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் பேஸ் காம்பனன்ட். இந்த காம்பனன்ட் என்ன பண்ணுன்னா ஜென்ரலாக மெடிக்கல் ஃபேக்ட் லைக் வந்து லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ், அந்த டிசீஸ்க்கு லிஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ், வாட் ஆர் த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, இது எல்லா டேட்டாஸுமே மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லைக் வந்து எப்படி வந்து நம்ம வந்து லாஜிக்காக திங்க் பண்ணோம் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து நாலேஜ் பேஸாக ஒரு காம்பனன்ட் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபரன்ஸ் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்ரெடி ஸ்டோர்டு டேட்டாவை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அப்ளைஸ் லாஜிக் டு ட்ரா த கன்க்ளூஷன். ஸோ ஒரு டாக்டர் எப்படி வந்து ஒரு சிம்டம் கேட்கும்போது ஒரு டெசிஷன் எடுக்கிற, ஓகே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்களோ ஸோ அதுதான் இந்த இன்ஃபரன்ஸ் இன்ஜின் வில் டூ. நெக்ஸ்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ வந்துட்டு டாக்டர்ஸ் இல்லைன்னா பேஷண்ட் வந்துட்டு இந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். லைக் அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் என்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிஸ்டம் வந்து என்டர் பண்ண சிம்டம்ஸ்லாம் வச்சு லாஜிக்கல் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஒரு இந்த டிசீஸ் தான் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துருச்சு. ஸோ அந்த டெசிஷனை வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த ரீசன்னால தான் நான் வந்துட்டு இந்த டிசீஸ்னு கன்ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எக்ஸ்பிளனேஷன் மாடியூல் வில் டூ தட். ஸோ இது வந்து ஏன் இந்த டெசிஷன் மேக்கிங் எடுத்துச்சு பேஸ்ட் அப்பான் த எக்ஸ் அண்ட் ஒய், அந்த ரிசல்ட் வந்து இந்த லைக் இந்த டிசீஸ் தான் அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் நாலேஜ் அக்வசிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கு லைக் நியூ மெடிக்கல் டேட்டா வச்சு அப்டேஷன் ப்ராசஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் சிஎம்டி, தட் இஸ் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் மெடிக்கல் டெசிஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மாடல். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்கும். லைக் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து அசிஸ்ட் பண்ணணும், டெசிஷன் மேக்கிங்காக எப்படி அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். லைக் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு நம்ம லிமிட் பண்ண முடியாது. லைக் இன்டெலிஜென்ட் கிளினிக்கல் சப்போர்ட் சிஸ்டம் நிறைய கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க பர்சனலைஸ்டாக வந்துட்டு யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்புட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா அப்படின்னு சொல்லும் போதே பேஷண்ட்டோட சிம்டம்ஸ், அவங்களுடைய லேப் ரிசல்ட்டு, அவங்க ஆல்ரெடி ஏதாவது சர்ஜரி அண்டர்கான் பண்ணியிருக்காங்க, இந்த ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே டேட்டா கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டான்றது நமக்கு டாக்டர்ஸ்லேருந்து ரிசீவ் ஆகலாம், இல்லை நர்ஸ்லேருந்து, இல்லை லேப், இல்லை சென்சார், இல்லைன்னா வியரபிள் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த பேஷண்ட் வியர் பண்ணுறது, இது எல்லாமே ஓவரால் டேட்டா கலெக்ஷனை இன்புட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்டேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் கம்பேர்ஸ் த டேட்டா வித் த ஸ்டோர்டு நாலேஜ். ஆல்ரெடி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெடிக்கல் டேட்டா கூட இந்த கரண்ட் பேஷண்ட்டோடைய டேட்டாவும் கம்பேர் பண்ணும். எந்த டேட்டா கூட இந்த கரண்ட் பேஷண்ட் டேட்டா மேட்ச் ஆகுது அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா அல்காரிதம்ஸ், ரூல்ஸ் எல்லாம் யூட்டிலைசேஷன் பண்ணி இந்த பேட்டர்ன் லைக் யார் கூட இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன் சப்போர்ட் அவுட்புட். ஸோ இது வந்து சஜஷன் கொடுக்கும். லைக் என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு
இருக்கிறனால அவங்களுக்கு சில அலர்ட்ஸ் எல்லாம் குடுக்கணும். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட் அண்டர்கோன் பண்ணலாம். ஸோ ஃபர்தரா வந்து இன்வெஸ்டிகேஷன் இல்ல தெரப்பில வந்து என்ன சேஞ்சஸ் குடுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடிய லேப் ரிசல்ட்ட பார்த்து, ஓகே இவ்ளோ சிவியரான தெரப்பி தேவைப்படாது. இல்ல இவ்ளோ மெடிகேஷன்ஸ் தேவைப்படாது. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபர்தரா வந்து சேஞ்சஸும் சஜெஸ்ட் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ஃபீட்பேக். ஸோ இது குடுக்கக்கூடிய எல்லா சஜஷனுக்குமே அந்த ரீசன் பிஹைண்ட் என்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிரும். ஸோ இதனால வந்து டாக்டர் வந்து ஓகே அந்த டெசிஷன் நம்ம வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஹெல்த் கேர்ல வந்து இது எப்படி யூட்டிலைஸ்னா டயக்னோசிஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரக் இன்டராக்ஷன் அலர்ட்ஸ் வந்து குடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேஷண்ட்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு பென்சிலின் எடுக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேற ஏதோ தெரப்பி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்கும் இதுவும் ப்ராப்ளமா இருக்கும். ஏ அண்ட் பி ட்ரக் வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றப்ப வந்து அலர்ட்ஸ் சிக்னல் வந்து குடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பெஸ்ட் இந்த பேஷண்ட்க்கு வந்து அவங்களுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் ஆல்ரெடி அவங்க ஹிஸ்டரியில யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப அது பெஸ்ட்ட வந்து சஜெஸ்ட் பண்ணி குடுக்கும். ஐசியூ மானிட்டரிங் அப்படின்றப்ப அப்நார்மலா ஏதாவது ஹார்ட் ரேட், பிபி, ஆக்ஸிஜன் லெவல்ஸ் இருக்கும்போது நமக்கு மானிட்டரிங் ரிசல்ட் குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து தெரப்பி பிளானிங் கேன்சர் இது பண்ணும்போது லைக் ஆப்டிமலா இந்த பேஷண்ட்க்கு இவ்ளோ ரேடியேஷன் குடுத்தா போதும். இவ்ளோ ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்ணா ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபைனலா எனக்கு டிஃபைன் பண்ணி குடுக்கும். ஸோ இது எல்லா சஜஷனுமே எனக்கு டெசிஷன் மேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில பிராக்டிகலா என்னென்ன எக்ஸாம்பிள் மைசின் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் என்ன பண்ணா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து டயக்னோஸ் பண்ணி குடுக்கும். நெக்ஸ்ட் வந்து செடுசியஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்னல் மெடிசின் சப்போர்ட்டிவ் வந்துட்டு சஜஷன் பண்ணி குடுக்கும். டெக்ஸ்பிளைன் அப்படின்றப்ப வந்து டிஃபரன்ஷியலா டயக்னோசிஸ் பண்ணும்போது அதில சஜஷன் குடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ஆன்கோசென் அப்படின்றப்ப வந்துட்டு கேன்சர் கீமோதெரபி இல்ல புரோட்டோகால் அசிஸ்டன்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹியூமன் எரர ஹைலி ரெடியூஸ் பண்ணலாம். கன்சிஸ்டன்ட்டாவும் எந்த டெசிஷன் எடுத்தாலும் சில டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர் வந்து ரைட் டெசிஷன் எடுக்கலாம். ஆனா சம் டைம் ஹியூமன் எரர் பாசிபிள். அப்போ அவங்க ஒரு எவிடன்ஸ் பேஸ் இல்லாமயே ஒரு சில டைம் சஜஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை என்னால ரெடியூஸ் பண்ண முடியும். இட் அசிஸ்ட்ஸ் த நான் ஸ்பெஷலிஸ்ட் இந்த வந்து காம்ப்ளெக்ஸ் லைக் வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆகல அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு அவங்க டெசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி இந்த டெசிஷன் மேக்கிங் ஆல்வேஸ் 24/7 அவைலபிலிட்டி இருக்கும் வித்தவுட் எனி ஃபேட்டிக். ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலரா நம்ம நெறைய மெடிக்கல் டேட்டா நம்ம எவ்ளோ மெடிக்கல் டேட்டா வந்து அந்த சிஸ்டம்குள்ள வந்து நம்ம அப்டேஷன் குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு எனக்கு அக்யூரேசி கிடைக்கும். அதே மாரி ஒரு கிளினிக்கல் ஜட்ஜ்மெண்ட்ட கம்ப்ளீட்டா இத ரீப்ளேஸ் பண்ணிற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து குவாலிட்டி ஆஃப் இன்புட் டேட்டா நீங்க எவ்ளோ ட்ரூத்ஃபுல்லான டேட்டா குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.